டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 56 நாடுகளுக்கு ஐயா ரவிசங்கர் தலைமையிலான ஒரு டீம் வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் போய் பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா ஒப்படைக்கிறாங்க. ஃபினான்சியலி ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து அன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கும், பாலுடைய 1 லிட்டர் விலை கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் போச்சு. பிரதமர் மோடி அவர்கள் சத்திரியனாக மட்டுமில்லாமல் சாணக்கியத்தனமாக இந்த போர் எப்போ உருவாயிருச்சு. ஐயா மோடி அவர்கள் தனியா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் என்னன்றத ஒரு வரியில போட்டிருந்தாங்க. அப்படி என்ன போட்டிருந்தாங்கன்னா, நயா காஷ்மீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு வரியில உருதுல போட்டிருந்தாங்க. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் மிக சிறப்பாக நம்ம ராணுவம் முன்னேறி கொண்டே இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நிலை குலைந்து இருக்கிறது. இந்த போர் நம்ம எப்போ தொடங்கிட்டோம் எப்படின்னு சொன்னா, ஐயா ரவிசங்கருடைய தலைமையிலான ஒரு டீம் ஒன்று நம்ம ஐயா மோடி அவர்கள் ரெடி பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல இருந்தா தீவிரவாதம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான்ல இருந்து தான் தீவிரவாதத்துக்கு வித்திருக்கப்படுகிறது. இந்த தீவிரவாதம் இங்கிருந்து தான் வளர்ந்து எல்லா நாடுகளுக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 17,000 பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 56 நாடுகளுக்கு ஐயா ரவிசங்கர் தலைமையிலான ஒரு டீம் வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் போய் பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா ஒப்படைக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸை கொடுத்து தீவிரவாதம் எங்க உருவாகிட்டு இருக்கு, தீவிரவாதம் எங்க இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 17,000 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை கொண்டு போய் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுத்து அன்னைக்கே நம்ம வார தொடங்கிட்டோம். என்னன்னா, தீவிரவாதம் எங்கிருந்து உருவாகுன்ற விஷயத்தை எல்லா நாடுகளுக்கும் தெரியப்படுத்தியதே ஐயா ரவிசங்கர் தலைமையிலான அந்த டீம் தான் இன்னைக்கு போய் சேர்த்திருக்கிறாங்க. அப்போ அந்த வார் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து ஃபினான்சியலி ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து அன்னைக்கே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னால என்ன பிரச்சனை, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபினான்சியலி ஒரு நாட்டு மேல முதலடியாக போர் நம்ம எப்போ எடுத்துட்டோம். அந்த போர் எடுத்தனால அங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கும் விற்க ஆரம்பிச்சிச்சு. பாலுடைய 1 லிட்டர் விலை கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்போ நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம், பாகிஸ்தான்ல இன்னைக்கு பெட்ரோல் விலை கூடி இருக்குது, பெட்ரோல் 4 மடங்கா இருக்குது, டீசல் விலை பயங்கரமா 4 விலை கூடி இருக்குன்னு சொல்லி இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அன்னைக்கே ரெடி ஆனதுனாலதான் நம்மளுடைய பொருளாதார ரீதியா பாகிஸ்தான் பின்தங்கப்பட்டது. அப்போ அந்த ஃபோர்ஸ் அன்னைக்கே உருவாயிருச்சு. அந்த உருவானதுனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு பின்தங்கி போய் முதலடியா அந்த போரை நம்ம தொடர்ந்துட்டோம். அடுத்தபடியா என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமது ஐயா பிரதமர் மோடி அவர்கள் சத்திரியனாக மட்டுமில்லாமல் சாணக்கியத்தனமாக இந்த போர் எப்போ உருவாயிருச்சு. நீங்க கடந்த காலங்களில் கூட பார்த்துருக்கலாம். ஆர்டிகல் 370 பத்தி பேசும்போது கூட நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். எல்லா மீடியாக்கள்லையும் எல்லாத்துலயும் ஆர்டிகல் 370 வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல ஐயா மோடி அவர்கள் தனியா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் என்னன்றத ஒரு வரியில போட்டிருந்தாங்க. அப்படி என்ன போட்டிருந்தாங்கன்னா, நயா காஷ்மீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு வரியில உருதுல போட்டிருந்தாங்க. அதுவும் என்ன மொழியில போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உருதுல நயா காஷ்மீர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நயா காஷ்மீர்னா என்ன, இந்த நயா காஷ்மீர்ன்றதுக்கு என்ன அர்த்தம், அதை ஒரு வரியில உருதுல போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, விரைவில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவோடு வந்து இணைய போகிறீர்கள், இந்தியாவோடு நாங்கள் உங்களை சேர்த்துக் கொள்ள போகிறோம்ன்றதான் அன்னைக்கு நயா காஷ்மீர்ன்றத ஐயா மோடி அவர்கள் அன்றே பதிவு செய்திருந்தார் ட்விட்டர்ல, அவருடைய தளத்துல. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் எப்பவோ முன்னாடியே ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் சொல்லுவாங்க, சாம வேத தண்டம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாம வேதம்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தண்டத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போர் இன்னைக்கு நடத்தி இன்னைக்கு எல்லாத்தையும் மீட்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2015 சுதந்திர அன்னைக்கு கொடியேற்றும் போது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பலுசிஸ்தான் அப்படின்ற வார்த்தையை சொல்லி அன்னைக்கே சில உரைகள் ஆற்றினாங்க. ஆனா அந்த பலுசிஸ்தான் சொன்ன வார்த்தையில இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தானை விட்டு நாங்க இந்தியாவில குடியேறோம், எங்களுக்கு ஐயா மோடி அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுங்க, நாங்க இந்த பாகிஸ்தானில் இருக்கிற நாங்க விரும்பல, எங்களை இந்தியாவோட சேர்த்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு பாகிஸ்தான்ல உருவாகி இருக்கு. நிறைய நீங்க வலைதளத்தெல்லாம் பார்த்துருக்கலாம்.
எங்களை வந்து இந்தியாவோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுல கூட சில பேர் மோடி ஐயாவோட படத்தை கையில பிடிச்சிட்டு எங்களை வந்து உங்களோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கு இன்னைக்கு பலுசிஸ்தான்ல. இந்த மாதிரி பல பல கட்டங்களாக பரிமாற்றங்கள் ஆகி தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். கடைசியா வந்ததுதான் நம்முடைய சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது. இந்த சிந்து நதியை ரத்து செஞ்ச உடனே சிந்தி மக்கள் பூராவே இன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன கிளம்பிட்டாங்க? எங்களுக்கு இந்த பாகிஸ்தான் வேண்டாம், இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து இந்தியாவோட போறோன்ற அளவுக்கு இன்னைக்கு உருவாகி இருக்கு, நிலைமையை வந்திருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் எப்போவே நம்ம இந்த சைலண்ட் வார நம்ம தொடங்கிட்டோம். இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு பாகிஸ்தான் வரைபடத்தில் இருந்து சுத்தமாக அகற்றி ஒளிந்து போகும். இனி நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்றதை காட்டியும் கில்கிட் பால்டிஸ்தான் டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி பழகுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய அகண்ட பாரத்தை பார்க்க போகிறோம். ஜெய்ஹிந்த்.